அனைவருக்கும் இனிய வணக்கம். விருதுநகர் வேவ வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறை மற்றும் ஐக்யூஏசி இணைந்து நிகழ்த்தும் தேசிய அளவிலான இணையவழி ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி 2ஆம் நாளின் இனிய துவக்கம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். என் அன்னை தமிழை வணங்கி நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பேராசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்நன்னாளின் சிறப்பு விருந்தினரை நம்மிடம் அறிமுகப்படுத்த வருமாறு எம் துறை இணை பேராசிரியர் முனைவர் ந. அமுதவல்லி அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வேவ வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறையும் ஐக்யூஏசியும் இணைந்து நடத்தும் தேசிய அளவிலான இணையவழி ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் 2ஆம் நாளான இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருப்பவர் நம்முடைய தமிழ்துறையின் தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் திருமதி போ. விந்திய கௌரி அம்மா அவர்கள். அன்னார் அவர்கள் 30 ஆண்டுகள் பணி அனுபவம் மிக்கவர். அவர் இளங்கலை பட்டப்படிப்பை மதுரை மீனாட்சி கல்லூரியிலும், முதுகலை பட்டப்படிப்பை மதுரை தியாகராசர் கல்லூரியிலும், முனைவர் பட்டப்படிப்பை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் பயின்றவர். அன்புளமும் இரக்க சிந்தனையும் கொண்டவர், மனிதநேய சிந்தனை மிக்கவர், ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதில் திறன் மிக்கவர், மிகுந்த பேச்சாற்றல் நிறைந்தவர். பல கல்லூரிகளிலும் அன்னார் அவர்கள் சிறப்புரையாற்றி உள்ளார்கள். 90க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி உள்ளார்கள். மிகச்சிறந்த வாசிப்பாளர், பல நூல்களையும் வாசித்து அறிந்துள்ளார். எல்லாவற்றிலும் மேலாக மிகச்சிறந்த படைப்பாளர். அவருடைய பல சிறுகதைகள் உண்மை, நல்வழி, தங்கமங்கை போன்ற பல இதழ்களில் வெளிவந்துள்ளன. அவருடைய நல்ல மனசு என்ற சிறுகதை தொகுப்பு 2008ஆம் ஆண்டு தங்க மங்க இதழில் வெளிவந்து ரொக்க பரிசையும் பெற்றுள்ளது. தனது சிறுகதை கதைகளையெல்லாம் தொகுத்து சிறப்பு நூலாகவும் வெளியிட்டுள்ளார். சிறந்த ஆய்வு கட்டுரைகளும் எழுதியுள்ளார். அவை யுஜிசி கேர்லிஸ்ட் ஜேர்னலிலும் வெளிவந்துள்ளன. இத்தகைய பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய நமது சிறப்புரையாளர் முனைவர் போ. விந்தியகௌரி அம்மா அவர்களை முதுமொழி காஞ்சி காட்டும் வாழ்வியல் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அறிமுக உரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. சிறப்புரை ஆற்ற வருமாறு விந்தியகௌரி அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். விந்தியகௌரி மேம், விந்தியகௌரி மேம் பேசுறீங்களா? ஒண்ணு கேட்கலையே. வெளியே வந்துட்டாங்க.
பேராசிரியர்கள் ஒரு இடர்பாட்டினால பொறுத்து கொள்ளவும். சிறப்புரையாளர் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இல்ல மேம் வந்துருவாங்க. மேம் வணக்கம் மேம். சென்னை புதுக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் கம்பீரன் பேசுகிறேன் மேம். சொல்லுங்க சார். மேம் உங்க கல்லூரியினுடைய சிறப்புகளை பத்தி ஏதாவது சொல்லிக்கினே இருக்கலாம். அவங்க வர்றதுக்குள்ள அந்த இணை ஒருங்கிணைப்பாளர் யாராவது ஒரு தலைப்பு பத்தி ஏதாவது கல்லூரியை பத்தியோ இல்ல நிகழ்வு பத்தி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும் மேம். நன்றி மேம். சரிங்க சார், சொல்றேன் சார். நமது கல்லூரி சிறப்புரையாளர் வந்துட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். அற இலக்கியங்களில் விழுமியங்கள் என்னும் பொருண்மையில் இணைய வழியில் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற அனுமதி வழங்கிய கல்லூரி நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். அன்பும் திருவும் நிறைந்த எம் கல்லூரி செயலர் டி மதன் MBA அவர்களுக்கு வணக்கம். அம்மா நான் பேசுறது கேக்குதா? கேக்குதம்மா. அன்பும் அறிவும் நிறைந்த எம் கல்லூரி முதல்வர் முனைவர் சிந்தனா அவர்களுக்கு வணக்கம். ஆற்றல் மிகு ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். முதுமலை காஞ்சியில் வாழ்வியல். முதுமலை காஞ்சி நூலை இயற்றியவர் கூடலூர் கிழார். இந்நூலில் சிறந்த 10, அறிவு 10, படியா 10, துவா 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நல் கூர்ந்த 10, தண்டா 10 என்னும் 10 தலைப்புகளின் கீழ் ஒரு தலைப்பின் கீழ் 10 பாடல்கள் இடம் 10 தலைப்புகளின் கீழ் 100 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பொருள்களும் கலந்து படைக்கப்பட்டுள்ளன. செய்யுட்கள் குறள் தாளிசையில் அமைந்துள்ளன. முதல் செய்யுள் அருமையானது. ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை. கடலால் சூழப்பட்ட இந்த உலகில் உள்ள மக்கள் யாவருக்கும் நல்ல நூல்களை படிப்பதை விட நல்ல ஒழுக்கம் உடையவராய் இருத்தல் சிறந்தது என்று பாடியுள்ளார் கூடலூர் கிழார். திருவள்ளுவரும் படைத்து அளித்த அருமையான குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆக தமிழ் முன்னோர்கள் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் தந்துள்ளனர். அதை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அடுத்த ஒரு செய்யுள் அருமையான செய்யுள், நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உன்னதமான ஒரு செய்யுள். காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல். நுட்பமான கருத்துக்களை பதிவிட்டுள்ளார் ஆசிரியர். மற்றவரால் அன்பு செய்யப்படுவதை விட
தன் செயல்களால் பிறர் மதிக்கும்படி நடத்தல் சிறந்தது. ஆம், நாம் அன்பும் அறிவும் திறமையும் ஒழுக்கமும் நிறைந்தவர்களாக இருந்தால் மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள். பிறர் மதிக்கும்படி வாழ்வதற்கு வழிமுறைகள் இதுவே. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. இன்றைய சூழ்நிலையில சிலர் பொய் கூறி தொழிலை செய்வாங்க, அது தவறு. அன்றைக்கே சிந்தித்து படைத்துள்ளார் புலவர். வசதி நிறைந்த செல்வ வாழ்க்கையை விட உண்மை பேசி வாழும் வாழ்க்கையே சிறந்தது. அடுத்து அருமையான ஒன்று, இன்றைக்கு நிறைய மனிதர்கள் நோயால் வருத்தமடைகின்றார்கள். சுற்றுச்சூழல் பாதிப்பானதால். அதற்கு நாமும் காரணம் தானே. அன்றைக்கே எழுதியுள்ளார், இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. இளமையை விட உடல் நோயில்லாமல் இருப்பது மிகவும் சிறந்ததாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது ஆன்றோர் வாக்கு. இந்த இடத்தில் நாம் அனைவரும் மனதில் எண்ணத்தக்கது. அடுத்து நம்ம வாழ்க்கையில நம்ம யாரையுமே பகைவரா நினைக்கவே கூடாது. ஆனா சிலர் நம்மள பகைவரா நினைப்பாங்க. அப்போ நம்ம எப்படி வாழணும், அதை எப்படி கையாளணும் அப்படின்றத அன்றைக்கே புலவர் பாடலில் அருமையாக படைத்துள்ளார். பகைவரை தண்டிப்பதை விட தன்னை செல்வம் முதலியவற்றில் அவர்களை விட மேம்படுத்திக் கொள்ளுதல் சிறந்ததுங்கிறார். இதை படித்த போது இதை நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொள்ளணும்னு நான் நினைச்சேன். நம்ம எல்லா விதத்திலையும் உயர்ந்தவங்களா இருக்கணும். அதே சமயம் யாரிடத்தும் பகை கொள்ள கூடாது. இதுதான் வாழ்வியல். ஒரு கடுமையான கொடுமையான சூழல் வரும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் நாம நினைக்கும் போது இந்த பாடல்கள் தான் நம்மளுக்கு நன்றிப்படுத்துகிறது. அதான் அறநூலோட அடையாளம். முற்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று. தொழில் புரிபவர்கள், அதாவது வியாபாரம் செய்பவர்கள் இந்த செயலை மனதில் கொள்ள வேண்டும். செல்வம் முற்காலத்து பெருகி பின்பு முற்றிலும் அழிவதை விட 4 லட்சம் முதலீடு போட்டிருப்பாங்க, 40 லட்சம் கிடைச்சிருக்கும். ஒரு காலத்துல அவங்களுக்கு எல்லாம் அழிஞ்சு போய் கடனாவே ஒரு 80 லட்சம் நிற்கும். அப்போ அவங்க அதை திட்டமிட்டு தொழிலை செய்யல அப்படின்னு தான் அர்த்தம். சில சமயம் ஏதோ ஒரு காரணமாகவும் இருக்கலாம். அதற்கு என்ன செய்யணும் நாமன்னா, பிற்காலத்தில் நின்ற நிலையில் குறையாது செல்வம் இருத்தல் சிறந்ததுன்னு நம்மளுக்கு வணிகம் தொடர்பான நல்ல கருத்தை நம்ம வாழ்க்கைக்கு பயனுடையத பதிவிட்டுள்ளார். அடுத்து நாம வாழ்க்கையில நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இரு கண்களால மனிதன் பார்த்து 80% அந்த காட்சிகளை கண்டு நம்ம வாழ்றோம் இல்லையா? அதுல நல்லதை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கணும். ஈகையின் அறிவ. நம்ம எல்லாருமே கருணை நிறைந்தவர்களா இருக்கணும். இன்னார் கொடை வள்ளல் என்று எப்படி அறிகின்றோம்? அவர்களுடைய மனதில் அருள் தன்மை இருக்கு, கருணை இருக்கு. அவங்க கொடுப்பதிலிருந்து அவங்க கொடையாளர் அப்படின்னு நாம உணர்றோம். எல்லாரிடத்தும் அந்த அருள் உடைமையாக இருக்க வேண்டும் என்று பாடலில் பதிவிட்டுள்ளார். நட்பை பத்தி கூடலூர் கிழார் சில செயல்கள் படைத்துள்ளார். சோரா நல் நட்பு உதவியின் அறிவ. நெகிழாத உயர்ந்த நட்பு உடைமையானது உதவி செய்யும் இயல்பினால் அறிவர். வள்ளுவர் நமக்கு அருமையான குறளை படைத்துள்ளார். நாம் அனைவரும் அறிந்ததே, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. திருவள்ளுவர் திருக்குறள்ல நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, இப்படி 4 அதிகாரங்கள்ல நட்பு தொடர்பானது 40 குறள்கள்ல தெளிவா சொல்லியிருப்பார். அதே போல நாலடியாரும் நட்பு தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளது. இதை எல்லாமே நம்ம படித்துதான் நல்லவர்களோடு நாம நட்பு கொள்ள வேண்டும். தீ நட்பு கூடவே கூடாது, அது நம்மள அழிக்கும். இனிமே நாம இந்த நட்பு அப்படின்றது உன்னதமானதாக இருந்தா கூட
நல்ல தோழனை நல்ல தோழியை தேர்ந்தெடுப்பதில் கவனம் ஈர்க்க வேண்டும். அதத்தான் நெகிழாத உயர்ந்த நட்பு அப்படின்னு புலவர் படைத்துள்ளார். கற்றது உடைமை காட்சியின் அறிவ. ஒருத்தர் நம்ம பார்க்கிறோம், அவங்க அறிவாளி அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? அவங்க கற்ற கல்விதான். இந்த உலகத்துல அன்பு ரொம்ப முக்கியமானது. அன்பாலதான் இந்த உலகம் இன்னும் இருக்குது. உண்டால் அம்மா இவ்வுலகம் அப்படின்னா அது அன்பாலதான் இருக்குது. ஆனா அறிவால வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ நாம ரொம்ப அறிவா இருக்கணும். கல்வி அறிவு, கேள்வி அறிவு, பட்டறிவு, இந்த அறிவு தேடல் இருக்க இருக்க நம்மளோட வாழ்வு செம்மையா இருக்கும். நூல்களும் நமக்கு நிறைய நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்குது. வாழ்க்கையை நம்ம பார்க்கறது, கேட்கறது, உணர்றது, பொது அறிவை வளர்த்துக்கிறது, நிறைய படிக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையை செம்மையா நாம செம்மையான வாழ்வு வாழ்ந்தோம்னா மற்றவர்களுக்கு நல்வழிப்படுத்துவோம். அதைத்தான் நம்ம தமிழ் நூல்கள், அறநூல்கள் அருமையாக எடுத்திருக்கின்றன. ஔவையாரும் அருமையா பாடலை பதிவிட்டுள்ளார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்து ஒரு செயல் அருமையானது. சீருடை ஆண்மை செய்கையின் அறிவர். புகழ்மிக்க ஒருவனின் முயற்சியை அவன் செய்து முடிக்கும் செயலினால் அறிந்து கொள்வர். நாம ஒரு செய்யணும்னு நினைப்போம், மற்றவங்ககிட்ட நான் செய்ய போறேன்னு சொல்லுவோம். சில சமயம் நினைக்காம இருக்கலாம், சில சமயம் சொல்லாம இருக்கலாம். ஆனா இந்த ரெண்டை விட நம்ம மனதுல எண்ணணும் அப்படின்னா சொல்ல வேண்டியது இல்லை, செயலை சிறப்பா நம்ம செஞ்சிடணும். ஒரு செயலை எப்படி நாம செய்யணும் அப்படின்னா, ஒரு செயலை முறையா செய்யணும், முழுமையா செய்யணும். முதல்ல அந்த செயலை செய்து முடிக்கணும். அதுதான் ரொம்ப தேவையான ஒரு செயலா இருக்க வேண்டும் நம் வாழ்வில். செய்தக்க நற்கேலி செய்யார் பழியார் அப்படிங்கிறார். இது என்ன அப்படின்னா, தமக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உறவினர் உதவி செய்திலர் என்று மற்றவர்களிடம் சொல்லி அறிஞர் இகழ மாட்டார். பழிப்பதை விட பிழை பொறுத்தலே சிறப்பு. உண்மைதான். இன்றைக்கு சில மனிதர்கள் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் ஏதாவது ஒன்று நாம செய்த குறையத்தான் பெருசா பேசுவாங்க, நிறைவானதை பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. அது தவறு. ஆனா அறிஞர்கள் அப்படி இருக்கவே மாட்டாங்க. நாமும் அதை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். வறியோன் வள்ளியான் அன்மை பழியார். பொருள் இல்லாத வறியவனை கொடுக்கும் தன்மை இல்லாதவன் என்று அறிஞர்கள் இகழ்ந்து கூற மாட்டார்கள். பொதுவா நம்ம யாரையுமே இகழ்ந்து பேசக்கூடாது, அது தவறு. குறை இருந்தால் அவர்களிடத்தே நாம சொல்லணும். புகழ மத்தவங்கிட்ட சொல்லலாம், குறைவானதை அவங்களிடத்தை இதமா பதமா நம்ம சொல்லணும். அதுதான் நல்ல பழக்கம். நம்ம வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா அமைத்துக் கொள்ளணும் அப்படின்றதுல அறம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கான கருத்துக்களையும் பதிவிட்டுள்ளார். பேணில் ஈகை மாற்றலில் துவாது. தன் மன விருப்பமின்றி செய்யும் உதவி ஈகையாகாது. ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும் நம்ம நினைச்சோம்னா நம்ம விருப்பத்தோடு செய்யணும், அதுதான் புண்ணியமாகும். இதுதான் அன்றைக்கு ஔவையார் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அறம் செய் என்று கட்டளையிடவில்லை. இன்னொன்று, பிறர் வாய்விட்டு கேட்காமலேயே அவர்களின் குறிப்பறிந்து நாம உதவ வேண்டும். இதான் இந்த பாடலினுடைய நுட்பமான ஒரு பொருள். தான் ஓர் இன்புறன் தனிமையின் துவாது. தான் ஒருவன் மட்டுமே தன் செல்வத்தால் இன்பமாக இருத்தல். அவன் செல்வனாக இருப்பின் ஒன்றும் இல்லாத வறியவனே ஆவான். இதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கொஞ்சம் பேர் ரொம்ப சுயநலமா இருக்கிறாங்க. அவங்க மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மனிதன் உடன் வாழும் மனிதர்களுக்கும் ஓர் அறிவு முதல் 5 அறிவு உயிர்களுக்கும் உதவி செய்து வாழணும். அதுவே உன்னத வாழ்வு. நாம் அனைவரும் அப்படியே வாழ்வோம். எதெல்லாம் செய்யக்கூடாது, எதை செய்யணும் அப்படின்னு சொல்றதுதான் அறநூல்கள்.
திருக்குறள்ல திருவள்ளுவர் இல்வாழ்க்கையை முதல்ல அமைத்திருப்பார். அறம், பொருள், இன்பம், வீடு. இதுல அறவாழ்வு வாழ்வதற்கு பொருளை தேட வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும். இங்கேயும் குடல் இருக்கிறார். அதை மையமிட்டு பாடல்களை படைத்துள்ளார். இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும், கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று 2 அடிகள்ல அவர் சொல்லியிருக்காரு. முதல் அடி, நீரறிந்து ஒழுகாதால் தாரம் அல்லல். தன் கணவனின் இயல்பை அறிந்து நடக்காதவள் மனைவியாக மாட்டாள். மனைவி இப்படி இருக்கணும்னா அப்ப கணவன் எப்படி இருக்கணும்? அடுத்தடியிலே அருமையா பதிவிட்டுள்ளார். தாரம் மானாதது வாழ்க்கை அன்று. மனைவியோடு கூடி வாழும் மாட்சிமை இல்லாத இல்லற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை ஆகாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணோடு உறவு வச்சுப்பாங்க. மனைவி கணவனை விட்டுட்டு வேறொரு ஆண்மகனோடு உறவு வச்சுப்பாங்க. கணவனும் மனைவியுமே ஒருத்தருக்கு உண்மையான அன்பா இருக்க மாட்டாங்க, கொடுத்து வாழ மாட்டாங்க. 2 பேருமே கூட சில தம்பதியே சுயநலமா இருப்பாங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில அனைவருமே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க. திருவள்ளுவரே இதைத்தானே பகிர்ந்துள்ளார் நமக்கு. இல்வாழ்வான் துணை நலம் மக்கட்பேர். அதே முறையில தான் நம்ம கூடல் இருக்கிறார் படைத்துள்ளார். ஈரம் இல்லாதது கிளை நட்பன்று. நட்புனா எப்படி இருக்கணும்னா துணைக்கு நண்பன் தோழி அப்படி இருக்க கூடாது. அன்பு இல்லாத உறவு கூடாது, நல்ல நட்பும் அது ஆகாது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு அன்புதான் அடிப்படையானது. அப்ப நட்புக்கும் அன்புதான் ரொம்ப தேவையான ஒன்று. போலியா இருக்க கூடாது, உண்மையான நட்போட நாம இருக்கணும். அதே சமயம் அந்த நட்பு எப்படி தொடரணுன்றதையும் செயல பதிவிட்டுள்ளார். நேரா நெஞ்சத்தான் நட்டோன் அல்லன். ஒற்றுமையில்லாத உள்ளமுடையவன் நல்ல நண்பன் ஆகான். ஆமா, நண்பர்கள்லாம் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்தா பல அரிய சாதனைகளை நம்மளால படைக்க முடியும். அடுத்தது, இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கை சிறப்பா இருக்கு, உலகம் உன்னதமா இருக்கு அப்படின்னா பலருடைய தியாகத்தாலதான், தொண்டு உள்ளத்தாலதான் அது நிலைத்து இருக்கு. அத பாடல்ல அன்றைக்கே உணர்ந்து நல்ல ஒரு வழிகாட்டியா புலவர் எழுதியுள்ளார். வாழாமல் வருந்தியது வருத்தம் அன்று. தான் வாழ்வதை விரும்பாமல் சுயநலமா இருக்க மாட்டாங்க சில நல்லவர்கள். பிறர் வாழ்வுக்காக வருந்துவது வருத்தத்தில் சேர்தல் ஆகாது எழுதியிருக்காரு. அவங்க வருத்தப்படுவாங்க, ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கு, அன்றைய காலங்கள்ல பெண்களுக்கு கல்வி வழங்கல, விதவைகள் இருக்காங்க, உங்களோட வாழ்க்கை கடுமையானதா இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, பெண் அடிமைத்தனம் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. அதுக்கெல்லாம் நல்லவர்கள் வருத்தப்பட்டு பாடல்களா எழுதியிருக்காங்க, மேடையில பேசியிருக்காங்க, போராடி இருக்காங்க, சட்டம் வகுத்திருக்காங்க. இது எல்லாமே நாம அறிந்ததுதான். அப்போ அவங்களுக்காக பொதுவா வாழல, மக்களுக்காக உலகத்துக்காக வாழ்ந்திருக்காங்க, உலக உயிர்களுக்காக வாழ்ந்திருக்காங்க. அதே சமயம் அவங்க வருத்தப்பட்டிருந்தாலும் நம்ம பாடலாசிரியர் சொல்றாரு அது வருத்தத்தில் சேராதுங்கிறார். அதற்கு சான்றா எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்ம சிலரை ரொம்பவே அறிந்துள்ளோம். எல்லாரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அன்னை தெரசா, அன்னை சாரதா தேவி, பெரியார், அண்ணா, இன்னும் பலர் மக்களினுடைய நன்மையை விரும்பி உழைத்தவர்கள். அவர்கள் வருத்தப்பட்டா கூட அதை வருத்தமா நினைக்கவே மாட்டாங்க. அடுத்தது, அறத்தாற்றின் ஈயாதது ஈகை அன்று. அறம்னா என்ன? நம்ம கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, இல்ல நம்ம கிட்ட கல்வி அறிவு இருக்கு, இல்லாதவங்களுக்கு நம்ம செல்வத்தை கொடுக்கணும், நம்மளோட அறிவை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும், இதுதானே. ஆனா அத பணம் வாங்கி கொண்டோ இல்ல வேறு முறைகளையோ செய்யாம அற வழியில் பிறருக்கு கொடுக்கணும், அதுதான் கொடை. மற்ற வழிகள்ல நம்ம நினைக்கூடாது, கொடுக்க கூடாது. கொடைத்தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்றத அவரு பாடல்ல பதிவிட்டுள்ளார். மக்கட்பேற்றில் பெரும் பேரு இல்லைங்கிறார். இந்த உலகம் நம்ம நாட்டுல மக்கள் தொகை அதிகமா இருக்கு, சில நாடுகள்ல
மக்கள் தொகை குறைவா இருக்கு. எந்தெந்த நாடுன்றது நாம் அனைவரும் அறிந்ததே. மக்கட்பேறு மகத்துவமானது. நல்ல மக்களால தான் அந்த உலகம் நல்ல வண்ணம் இயங்கும். அதனாலதான் மக்கட்பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் எழுதியிருக்காரு. மக்கட்பேச்சை விட அடையத்தக்க சிறந்த பேரு வேறில்லை. அதான் உண்மை. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும், எவ்வளவுதான் உங்களுக்கு செல்வம் இருந்தாலும் பலரோட உண்டாலும் பல பொருட்களை கொடுத்தாலும் குழந்தை இல்லைன்னா வருத்தப்பட வேண்டிய ஒன்றுதான். வாழ்ந்தும் வாழாதது போல, இருந்தும் இல்லாதது போல. இந்த கடைசி அடிகள்ல அற்புதமா நாம படிச்சிருக்கோம். மயக்குறு மக்களை இல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. அதனால மக்கள் செல்வம் தேவையான ஒன்றுதான். அழியாத செல்வம்னா கல்வி செல்வம். தெவிட்டாத கனி அப்படின்னா பிள்ளை கனிதான். தேன் கூட தெவிட்டும். பிள்ளைகளை பார்த்தாலே, தொட்டாலே, தூக்குனாலே, நினைத்தாலே மனமெல்லாம் நம்மளுக்கு மகிழும் அல்லவா? அப்பேற்பட்ட அந்த மக்கட்பேற்றினுடைய சிறப்ப நம்மளுடைய காலங்கள் சிறப்பா இருப்பதற்காக அன்றைக்கே சிந்தித்து சிறப்பாக படைத்துள்ளார் மதுரை கூடலூர் கிழார். ஒப்புரவு அறிதலின் தகுவரவு இல்லை. இன்றைய உலகம் எப்படி இருக்கோ அப்படி நாம இருக்கணும். கணினி அறிவு நம்ம கிட்ட இருக்கணும். ஒரு 3 மொழியாவது கற்று தேர்ந்தவர்களா நம்ம இருக்கணும். உலகம் எப்படி இயங்குதுன்றதை நம்ம அறிந்திருக்கணும். உலக நடப்பை தெரிந்திருக்கணும். மனிதர்களுடைய மனதை புரிந்திருக்கணும். இன்றைக்கு ஏஐ உயர்ந்த நிலையில இருக்குன்னா அதனோட அறிவை நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதன் பயன்பாட நாம அறிந்து கொள்ள வேண்டும். மாணாக்கர்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும். அதைத்தான் பாருங்க, அன்றைக்கு எழுதியுள்ளார். அறிவோடும் உலக நடையோடும் ஒப்ப உள்ள செய்யத்தக்க செயல்களை அறிந்து செய்வதை விட தகுதியான செயல் வேறொன்றும் இல்லைன்றார். இதுதான் வாழ்வியல். நீங்க வாழ்கின்ற உலகம் எப்படி இருக்கோ அதை புரிந்து கொண்டு நீங்க நல்ல வண்ணம் இந்த பூமியில வாழணும் அப்படிங்கிறார். அது மட்டுமா, இயைவது கரத்தலில் கொடுமை இல்லைங்கிறார். நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம கொடுத்துடணும். ஒருத்தங்க பசியோட இருக்காங்க அப்படின்னா அப்போதைக்கு நமக்கு உணவு இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். மணிமேகலை அதைத்தானே சொல்லியிருக்கு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. தன்னால் கொடுப்பதற்கு இயலக்கூடியதை கொடுக்காமல் அதனை மறைத்து வைப்பதை விட கொடுமையான செயல் வேறில்லை என்று அருமையாக பதிவிட்டுள்ளார். அதனால நம்மளால முடிந்த பொருட்களையோ அறிவையோ இல்ல நல்ல ஒரு உரையவோ மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்தோமானால் அதுவே நல்ல ஒரு வாழ்வாகும். இசையில் பெரியதோர் எச்சம் இல்லை. புகழோடு நம்ம வாழணும். தோன்றி புகழோடு தோன்றுகிறார். நீங்க வாழ்ந்தீங்கன்னா புகழோடு வாழுங்க அப்படின்னு வள்ளுவர் அன்றைக்கே பதிவிட்டுள்ளார். மனிதனுக்கு புகழை விட எஞ்சி நிற்கும் பொருள் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. மரணத்திற்கு பின்பு நம்முடன் வருவது 2. ஒன்று, இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நாம் செய்த புண்ணியம் நம்மோடு வரும். இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அயராது நாம் கற்றுக்கொண்ட கல்வி, மற்றவர்களுக்கு பகிர்ந்துகிட்ட இந்த கல்வி 7 ஜென்மத்திற்கும் வரும். இதுதான் உண்மை. ஆண்டவர்கள் அருளிய வாக்கு இது. இதை நம்மளோட வாழ்க்கையில கடைபிடிக்கணும். புண்ணிய காரியங்களை செய்யணும். அது மட்டுமல்ல, இரத்தலின் ஊங்கு இழிவரவு இல்லைன்னு பதிவிட்டு இருக்காரு. ஒருவன் மற்றொருவனிடம் போய் யாசிப்பதை விட இழிவானது இல்லைங்கிறார். நான் மாணாக்கருக்கு சொல்லுவேன், உங்களுடைய கைகள் பிறரிடம் கையேந்தி நிக்க கூடாது. யாசித்தல் தமிழ் சொற்கள் ஒவ்வொன்றுமே அருமையா இருக்கும். கூடலூர்கிழார் இந்த நூல்ல அவ்வளவு அருமையான தமிழ் சொற்களை பதிவிட்டு இருப்பார். யாசிக்க கூடாது. சில சமயம் கேட்டு வாங்குறது மாதிரி இருக்கும். யார்ட்டையுமே கேட்டு வாங்காம யாராலையும் வாழ முடியாது. ஆனாலும் இறந்து வாழ்றதுங்கிறது நல்ல ஒரு பழக்கமே கிடையாது. சிலர்லாம் யார்ட்டனாலும் கேட்டுக்கிடுவாங்க, வாங்கிக்கிடுவாங்க. அது பெரியதா நினைக்க மாட்டாங்க. ஆனா அப்படி எல்லாம் வாழாதீங்க நம்மளுக்கு வழிகாட்டுறாரு. இந்த செயலை நம்ம மனதுல எப்போதுமே வச்சுக்கணும். அடுத்த ஒரு சொல்றத பாருங்களேன். இறப்போருக்கு ஈதலில் எய்தும் சிறப்பில்லைங்கிறார். யாசித்து வந்தவர்க்கு அவர் வேண்டிய ஒன்றை கொடுப்பதை விட அடையும் மேன்மை வேறு ஒன்று இல்லை.
யாராவது இல்லைன்னு கேட்டா நம்ம கிட்ட இருந்தா நம்ம கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு மன நிறைவு இருக்கும், ஒரு மகிழ்வு இருக்கும். அவங்க வந்து நம்மளை பார்ப்பாங்க, நமக்கு நன்றி சொல்லுவாங்க. சில சமயம் சிலர்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்ப நாம பசியோட இருந்தா கூட அவங்க பசி நீக்குனதுக்கு நம்ம காரணமா இருந்தது, அதற்காக உழைத்தது, இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கும். அந்த செயல்களை தான் நம்ம வாழ்க்கையில மரணம் நிகழ்வதற்கு முன்பு நமக்கு நினைவு இருக்கும் வரை அந்த அரசியல்களை நாம வந்து தொடர்ந்து செய்யணும். அப்படி செய்தாதான் நம்ம தமிழர். இதை எதிர்பார்த்துதான் அன்றைக்கு பாடல்கள்ல பதிவிட்டு இருக்காங்க அறக்கருத்துக்களை. இதற்கு ஒரு கதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆசிரியர்கள் நாம மாணாக்கர்களுக்கு கதை சொல்லணும் இல்லையா? அந்த கதையை அவங்க மனசுல அப்படியே நிலைத்திருக்கும். ஆன்மீக மலர்ல நான் வந்து ஒரு நாள் படித்த கதை. ஏதோ ஒரு நாட்டோட பழமொழி அதற்கான கதையா இருந்தது. ஒரு அடர்ந்த காடு, அந்த காடு வந்து பல வளங்களும் பெற்று அப்படி செழிப்பா இருக்குது. அருகிலே ஒரு நாடு, அதுல ஒரு நகரம், அந்த நகரமும் வளமையா இருக்கு. ஒரு மனிதன் எலும்பு தோலுமா 2 நாட்கள் ஆயிடுச்சு, பசியோட இருக்கிறான். தள்ளாடி நடந்து ஒவ்வொரு வீடா உணவு கேட்கிறான், யாருமே கொடுக்கல. அவனுக்கு வேறு வழி தெரியல. நடந்து பக்கத்துல உள்ள அந்த காட்டு பகுதிக்கு போறான். குரங்குகள்லாம் பழங்களை தின்னுட்டு ஒரு குரங்கு மற்றொரு குரங்குக்கு எரியுது, விளையாடுது, கீழே மேல விழுகுது. உல்லாசமா அந்த குரங்குகள்லாம் இருக்கு. இந்த குரங்குகளை பார்த்து இந்த மனிதன் கேட்கிறான், வயதில் பெரியவன் கேட்கிறான், இந்த பழங்களை ஒன்றையாவது எனக்கு நீங்க கொடுங்க, நான் உண்டால் உயிரோடு இருப்பேன். அந்த குரங்குகள் அந்த மனிதனை பார்த்து சொல்லுது, ஏ மனிதா, உனக்குத்தான் நாடு நகரம் வீடு எல்லாம் இருக்குல்ல, அங்க போ. எங்களுக்குரிய அந்த காட்டு பகுதியில நீங்க உணவை வந்து கேட்கிற அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் அந்த இடத்தை விட்டு செல்கிறான். அவனால நடக்கவே முடியல. போகிற போக்குல பிற விலங்குகளும் இருக்கு, நரி போன்ற விலங்குகள். ஏதாவது உணவு கிடைத்தால் கொடுங்களேன்னு கேட்கிறான். எந்த விலங்குமே அதுக்கு பதிலும் சொல்லல, போய்கிட்டே இருக்கு. எந்த உதவியும் செய்யல. அவ்வளவுதான், இறந்துருவோம் அப்படின்னு அந்த மனிதன் கூனி, வயிற்று பசி, இதெல்லாம் வலிக்குது, நடக்கவே முடியல, கூனிட்டான். ஒரு பெரிய மரம், அந்த மரத்தோட அடிப்பகுதியில கொஞ்சம் பள்ளமா இருக்கு, சாஞ்சுக்கிட்டான். சாஞ்சு அவனோட கண்கள்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இமை மூடுது, கால் பங்குதான் திறந்துருக்கு. அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த மனிதன் நினைக்கிறான். அப்போ அந்த கால் பகுதி திறந்திருந்த கண்கள் வழியாக எதுக்க பாக்குறான் ஒரு முயல். அந்த முயல் அங்கு பின்பு ஓடி குச்சி செத்த எல்லாத்தையும் தேடி தேடி ஒரு இடத்துல போட்டுட்டு ரொம்ப கொஞ்சமா ஓடுது. ஒரு வழியா தீப்பெட்டி குச்சி எடுத்துட்டு வந்துருச்சு. அத கையில வச்சுட்டு இந்த மனிதன்கிட்ட ஓடி வந்து அது சொல்லுது, இங்க நான் நெருப்பை உருவாக்கிடுவேன், நான் விழுந்துருவேன், நீ என்ன செஞ்சுக்கோ, உணவா எடுத்துக்கோ, நீ உயிர் வாழு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிடுது. நெருப்பை பற்ற வைத்து விழுகுது. சட்டுன்னு ஒரு கை அந்த முயலை தூக்கிடுது. அந்த முயல் பாக்குது, பசியோடு இருந்த அந்த மனிதன் தான், அவர் தான் கடவுள். அவர் சொல்றாரு, முயலே, நீ ஒரு சிறிய ஒரு உயிர், மற்றவர்கள் போல நீயும் எனக்கு உணவு கொடுக்காம போயிருக்கலாம். மற்றவர்களோட கையில் இருந்த உணவை கூட கொடுக்க தயங்குனாங்க, வார்த்தைகள் தடிச்சு பேசுனாங்க. ஆனா நீ உன்னுடைய உயிரை அழிச்சு என்ன வாழ வைக்கணும்னு நினைச்சையே, நீ உயர்ந்த இடத்துல ஏறி இந்த உலகமே உன்னை பார்க்கட்டும் அப்படின்னு தூக்கி எரிஞ்சாரு கடவுள். அது நிலவுல இருந்துச்சு. நிலவுல முயல் இருப்பதா சில நாடுகள்ல ஒரு நம்பிக்கை உண்டு. இதையே நான் இங்க பதிவிட்டேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே மகிழ்வோடு அரசியல்களை செய்யணும். இந்த புகழ் நிறைந்த வாழ்வு நமக்கு மன நிறைவை வந்து தரும். அடுத்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டாங்க. சிலர்லாம் திட்டமிட்டு நல்லா வாழ்வாங்க, சிலர் வந்து முறையா வாழ மாட்டாங்க. எப்படி அப்படின்னா, மேல் வரவு அறியாதோன் தற்காத்தல் பொய், பிற்காலத்தில் தனக்கு வரக்கூடியதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளாதவன் தன்னைத்தான் காத்து கொள்வது இல்லை. வருமுன் காத்து கொள்ள வேண்டும் நம்மை.
அது திட்டமிடல் மிக மிக அவசியமான ஒன்று. அதை நாம செய்யணும். உருவினை தாய்வோன் உயர்வு வேண்டல் பொய், தகுந்த செயலை செய்யாமல் வெறுத்து சோம்பலாய் இருப்பவன் உயர்வை தேடுதல் இல்லைங்கிறார். உண்மைதான். நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா முதல்ல சோம்பலை விட்டணும். எப்ப வெறுப்பா பேசக்கூடாது. எந்த செயலை செய்யணுமோ அந்த செயலை செய்யணும். எந்த செயலை செய்யக்கூடாது அந்த செயலை செய்யவே கூடாது. இன்றைக்கு தொலைபேசிய கையில வச்சுட்டு நிறைய பேரு நேரத்தை வீணாக்கி அழிந்துதான் போறார்கள்னு நம்ம சொல்லணும். அப்படிதான் இன்றைக்கு சிலர் இருக்காங்க. அது கூடவே கூடாது. புகழ் வெய்யோருக்கு புத்தேல் நாடு எளிது. எளிதானத 10 நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு புலவர் நமக்கு சொல்றாரு. அதுல புகழுடைய அரசியல்களை செய்தவர் விண்ணாடு அடைவது எளிது, சொர்க்கத்துக்கு அவங்க போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம புகழுடைய அரசியல்களை செய்வோம். உரம் வெய்யோர்க்கு நசை கொடை எளிது. அன்பை விரும்பியவர்க்கு பிறர் வேண்டிய பொருளை கொடுப்பது எளிதாகும். நமக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா நாம என்ன செய்வோம், அவங்க கிட்ட போய் பிரியமா பேசுவோம். அது மட்டும் இல்ல, அவங்களோட தொடர்ந்து உறவு வச்சுக்குவோம். அவங்கள தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம், நேசிப்போம். அவங்க ஏதாவது உங்ககிட்ட இருக்கிற இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு தர்றீங்களா, கேட்டாலும் கொடுப்போம். கேட்கலனாலும் அவங்க பார்த்தாலே இந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வச்சுக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மேல அவ்வளவு அன்பு இருக்கு. நான் எப்பவுமே எல்லார்கிட்டையுமே பகிர்ந்துக்கிறது ஒன்றுதான், உண்மையான அன்போட நம்ம வாழணும். பொய்யான அன்போட என்றைக்குமே வாழவே கூடாது. அதத்தான் அருமையா நம்மளுக்கு ஆசிரியர் பதிவிட்டுள்ளார். துன்பம் பெய்யோருக்கு இன்பம் எளிது. உலகத்திலே மாநில பிறப்பு தான் மகத்துவமானது. நாம் அறிந்ததே ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, பகுத்தறிவு நிறைந்த மனிதன் 6வது அறிவு. மனம் இருப்பதால் மனிதன், மனித நேயம் இருப்பதால் மனிதன். நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் நாம நினைப்போம், இன்பமானதா இருக்கணும் நாம நினைப்போம். அதுதானே எல்லோருடைய விளைவு. அப்போ நாம இன்பமா இருக்கணும்னா எதை செஞ்சா இன்பம் கிடைக்கும், எதை செஞ்சா துன்பம், அதை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்குதான் நல்ல ஒரு வழிகாட்டியா நமக்கு ஆசிரியர் படைத்துள்ளார். துன்பம் வெய்யோருக்கு இன்பம் எளிது. இத நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இந்த இணைய இந்த பயிற்சி வகுப்பு முடிந்ததுமே இத நம்ம மனசுல நம்ம நிறைவா வச்சுக்கணும் எப்பவுமே. இது ரொம்ப முக்கியமானது. செயல் முயற்சியால் வரும் துன்பங்களை விரும்புபவருக்கு இன்பம் எளிதாகும். எப்படின்னா, நாம நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். அந்த சூரியனை போல இனிமையான சொற்களை நம்ம சொல்லணும். வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காரு, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தது. இனி வார்த்தைகளை பேசணும். கடுஞ்சொல், கொடுஞ்சொல், தீச்சொல் சொல்லவே கூடாது. ஒரு கடுஞ்சொல்லை நம்ம சொல்லிட்டோம்னா அது அவங்கள ரொம்ப வருத்தப்படும். என்ன தலைப்புல நம்ம எங்க எப்ப பேசுறாலும் வள்ளுவர் தான் நமக்கு கை கொடுப்பார். தீயினார் சுட்டப்பும் உள்ளார் மாறாதே, நாவினார் சுட்டவடு. ஒரு சொல் கடிஞ்சு யாரையுமே சொல்லக்கூடாது. கோபம் வந்தாலும் பொறுமையா நம்ம இருக்கணும். நாம மகிழ்ச்சியா வாழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியா வாழ நம்ம அவங்களுக்கு வழிபடுத்தணும், உதவிகளை நாம செய்யணும். இன்பம் வெய்யோருக்கு துன்பம் எழுதுங்கள். தாம் மேற்கொள்ளும் முயற்சியின் பயனாய் இன்பத்தை அம்முயற்சியை மேற்கொள்ளும் போதே விரும்புபவருக்கு துன்பம் எளிதிலே வித்து வரும். சிலரை எப்போது இன்பமா இருக்கணும்னு நினைப்பாங்க. படிக்க வேண்டாம், பேச வேண்டாம், உடல் உழைப்பு வேண்டாம், அப்படியே மகிழ்ச்சியா இருப்போம்னா ஒரு கட்டத்துல அவங்களுக்கு சொல்லன்னா துயரம்தான் இருக்கும். இப்ப நம்ம ஆசிரியர்ன்றதுனால நல்லா படிக்கிற மாணவிகள் எவ்வளவு மதிப்பெண் வாங்குவாங்க, 90க்கு மேல 85க்கு மேல வாங்குவாங்க. அவங்க எத்தனை நாட்கள் படித்திருப்பாங்க, எத்தனை முறை எழுதி பார்த்திருப்பாங்க, ஒப்பித்து பார்த்திருப்பாங்க, வினா வங்கியில கேள்வியை பார்த்து இப்படித்தான் எழுதுன்னு எவ்வளவு பயிற்சி எடுத்திருப்பாங்க, எவ்வளவு பண்ணியிருப்பாங்க. இன்னொரு மாணாக்கர்
பரீட்சையில தோல்வினா அவங்க படிக்காம கடைசி நேரத்துல படிக்கிறது தானே. இதையே நான் இங்க பதிவிடுறேன் அப்படின்னா இதெல்லாம் நாம் அறிந்ததேனாலும் பலமுறை நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். திருப்ப திருப்ப நம்ம சொல்லணும். வாழ்க்கையில இன்பமா இருக்கணும் அப்படின்னா முயற்சிகள் செய்யும் போது சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம எதிர்கொண்டு அந்த துன்பத்தை நீக்கி இன்பம் தரக்கூடிய நன்மை தரக்கூடிய நல்ல செயல்களை நாம செய்யணும். நான் இப்போ பேச்சு வழக்குல அப்படி சொல்றேன். இதைய அருமையா புலவர் என்ன செஞ்சிருக்காரு, செய்யுளா 4 சீர்களால நமக்கு எடுத்துரைத்துள்ளார். செச்சுடன் உறைவானை சேர்தல் கூர்ந்தன்று. சிலர்லாம் வஞ்சமா இருப்பாங்க, மனசுக்குள்ள பகை வச்சுட்டே இருப்பாங்க. சிலர் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் தாண்டி போவாங்க. உள் நாக்குல நஞ்சு இருக்கும், வெளி நாக்குல தேன் இருக்கும். குடுகுடுப்பக்காரன் சொல்லுவான். அவன் சொல்லி நான் நடிச்சாமா கோடாங்கி சொல்லி எங்க அம்மாட்ட விளக்கம் கேட்டிருக்கேன். பள்ளியில படிக்கிறோம். எங்க அம்மா சொல்லுவாங்க, பேசுறப்ப தேனொழுக பேசுவாங்க, உள்ளுக்குள்ள நஞ்சா இருப்பாங்க, எப்போ நேரம் கிடைக்குதோ அழிச்சிருவாங்க அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்க அப்படி இருக்கவே கூடாது. பகையை தன் மனத்திற்குள்ளே கொண்டு வாழ்கின்றவனை நண்பராக கொண்டு வாழ்தல் ஒருவனுக்கு வறுமையாகும். நட்பை பத்தி அவ்வளவு அருமையா எடுத்து வைக்கிறார் பாருங்க. கொல்லாதவங்களோட நம்ம நட்பு கொள்ள கூடாது. துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு நமக்கு முன்னோர்கள் அன்றைக்கே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. சிலர்லாம் ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க, நம்மளை அழிச்சிருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சாக்க நம்ம நல்லவனும் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். பிணி கிடந்தோன் பெற்ற இன்பம் நல் கூர்ந்தன்று. இன்றைக்கு கொஞ்சம் பேருக்கு நோய் அதிகமா இருக்கு. ஒரு வீடா நம்ம ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம்னா தெரியும், நோய் இல்லாத வீடே இல்ல, மனிதரே இல்லைன்னு சொல்லலாம். மாத்திரைகள் தான் அதிகமா இன்னைக்கு உணவா இருக்கு. நோயற்ற வாழ்வுன்னு அன்னைக்கு சொன்னாலும் இன்னைக்கு மாத்திரையும் உணவா எடுத்துக்கணும். உணவே மருந்துதான் ரொம்ப தேவையான ஒன்று. அன்றைய காலங்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க, இப்ப மாறிடுச்சு. நோய் உற்று உடல் மெலிய பெற்றவன் கல்வி செல்வம் முதலியவை மிக்கு பெற்றிருந்தாலும் உணவு உடை முதலியவற்றை அனுபவித்தாலும் அவற்றால் பெறுவதற்குரிய இன்பம் குறைந்ததாகவே விளங்கும். எல்லா செல்வமும் இருந்து எதுக்கு, அவன் விரும்பின ஒரு சாப்பாடை சாப்பிட முடியலன்னா அப்புறம் அருமைதானே. உடல் நலம் மிக முக்கியமானது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்த்து உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. நம்ம எல்லாருமே இந்த திருமந்திரத்தை நினைவுல கொள்ள வேண்டும். முதல்ல உடம்புக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். உடம்பு நல்லா இருந்தா மனம் ரொம்ப நல்லா இருக்கும். சிலர் மனநலத்தை பெருசா கொண்டாடுவாங்க. மன தைரியம் இருக்கிறவங்க உடல் நோவை பெரிதா எடுக்க மாட்டாங்க. ரெண்டுமே முக்கியம்தான், ரெண்டு கண்கள் போலத்தான். ஆனா இன்றைக்கு மனநலத்தால பாதிக்கப்பட்டவங்களும் இன்றைக்கு பாரத நாட்டிலேயே ஒரு சிலர்லாம் பைத்தியமா ஆயிடுறாங்க இல்லையா. மனதை பக்குவப்படுத்த தெரியல, சில பிரச்சனைய கூட மனசுடைஞ்சு போயிடாங்க. இன்னைக்கு தற்கொலை சில இடங்கள்ல நிகழுது அப்படின்னா காரணம் என்ன, மன தைரியம் இல்ல. நம்ம தமிழ் நல்ல நூல்களை படித்தால் அந்த மன உறுதி வருந்தானே. அப்போ நம்ம மனநலத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும், உடல் நலத்தையும் பேண வேண்டும். அடுத்தது ஓங்கல் வேண்டுவோன் உயர்மொழி தண்டான். தலைப்பு முதுமலை காஞ்சியின் வாழ்வியல்னு கொடுத்திருந்தேன். இது ரொம்ப முக்கியமானது. ஓங்கல் வேண்டுவன் உயர்மொழி தண்டான். என்ன செய்யணும் அப்படின்னா, வாழ்க்கையில நம்ம நல்லா வாழணும், எந்த இடத்துல இருக்கணும், நம்மளோட எல்லா எண்ணமும் சொல்லும் செயலும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நாம மற்றவர்கள் செய்த நற்செயல்களை பாராட்ட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த பாராட்டுன்றதே குறைந்து போயிடுச்சு. உண்மைக்கேதான், நான் வருத்தப்பட்டுதான் சொல்றேன். சிறிய செயலோ பெரிய செயலோ, மாணாக்கரோ ஆசிரியரோ மக்களோ மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ நண்பரோ யாரா இருக்கட்டும், வெளிநாட்டவரோ யாரா இருக்கட்டும், அவங்க செய்த நல்ல செயல ஒரு வரி பாராட்டிட்டோம்னா அவங்க உற்சாகமாவாங்க, மன மகிழ்வா
விந்தியகௌரி மேம் மியூட்ல வந்துருச்சு மேம். மேம் உங்க வாய்ஸ் இப்ப கேக்குதா மிஸ்? கேக்குது 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 கேக்குது. உலகத்திலேயே உன்னதமான உறவு அப்படின்னா தாய் தான். தாய் எல்லாம் தாய் அல்ல, சில பேய்களும் உண்டுன்னு எழுதியிருப்பார், பெண்ணின் பெண்மையில தெரிவிப்பார். ஆனா நிறைய தாய்மார்கள் தாய்மை குணம் உடையவர்கள் தான். தகப்பன்ல நிறைய நிறைய தகப்பன் உன்னதமானவர்கள் தான் நான் சொல்லுவேன். தாய் கூட நம்ம ஏதாவது நல்லது செஞ்சா பாராட்டுவாங்க, அவங்க நல்லது செஞ்சா நம்ம பாராட்டணும்னு நினைப்பாங்க. தகப்பன் அப்படி கிடையாது. நம்ம நல்லது செஞ்சா சில தகப்பன் செஞ்சு வச்சுப்பாங்க, பாராட்ட மாட்டாங்க. ஆனா நிறைய நமக்கு வந்து செய்வாங்க. ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு விதம் தானே. நம்ம நிலையான சொர்க்கம்னா நம்ம தாயோட திருவடியைத்தான் நினைக்கணும். திருவடின்னு தான் நான் சொல்லுவேன், கடவுளுக்கு மட்டுமா சொல்லணும்? நம்ம கூட வாழ்கின்ற தாய் நம்மளுடைய குல தெய்வம், நம்மளை காக்கின்ற அந்த காவல் தெய்வம் நம்மளோட தந்தை. அவங்கள நம்ம போற்றணும் இல்லையா? அதனாலதான் முன்னோர்கள் அருமையா சொல்லி வைத்தாங்க, மாதா பிதா குரு சொன்னாங்க. நமக்கு வகுப்பறையில தாயா தந்தையா அனைத்துமா இருக்கிறவங்க யாரு அப்படின்னா குரு தான். சில சமயங்கள்ல தாய் சொன்னா கேட்க மாட்டாங்க, தகப்பன் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா குரு சொன்னா வந்து அவங்க கேட்பாங்க. குருவுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி, எவ்வளவு அருமையானது. அதைத்தானே நாம் செய்து வருகின்றோம். அப்போ நல்ல அறிவை பெற வேண்டுமானால் ஆசிரியர்களை நாம் வழிபட வேண்டும். அவங்க சொல்லுகின்ற நல்ல அந்த சொல்லை நம்ம வந்து கேட்க வேண்டும். அவர்களுடைய நல்ல செயல்களை நாம் ஏற்றுக்கொண்டு நல்வாழ்வு வாழ வேண்டும். அதைத்தான் அவரு அருமையா சொல்லியிருக்காரு, கற்றல் வேண்டுவோன் வழிபாடு தண்டான். இதை நம்ம மனனம் செய்வோம், வாழ்க்கையில கடைபிடிப்போம். இந்த மூவருக்கும் நல்லவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா, நல்வாழ்வு வாழ்ந்தோம்னா, மாதா பிதா குரு தெய்வம், தெய்வமே நம்மளை ஏற்றுக்கொள்ளும், நமக்கு வீடு பேரு கிட்டும். சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் இதுதாங்க. 4 சீர்களை எவ்வளவு கருத்துக்கள் பொதிந்து இருக்கு. நம்ம வாழ்க்கையை மேம்படுத்த எவ்வளவு அருமையா சிறந்த சொற்களை நல்ல ஒரு பாவைப்புல எவ்வளவு எளிமையா ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு பாருங்களேன். மிகுதி வேண்டுவோன் வருத்தம் தண்டான். செல்வ மிகுதியை விரும்புபவன் எவ்வளவு கடினமான முயற்சி மேற்கொள்ளவும் தயங்கான். உலகத்துல பெருங்கோடீஸ்வரர்கள் இருந்திருக்காங்க. சிலலாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் தான் இரவு தூங்குவாங்க. எப்போது தொழிலை பெருக்குவதில் அதுல இருந்து வரக்கூடிய அந்த பணத்தை நல்லவர்களுக்கு, அறிஞர்களுக்கு, எளியோருக்கு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு, இயற்கை சீற்றத்தின் போது நிறைய 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 செய்யறாங்க. அப்படி நிறைய பேரை நம்ம வந்து பார்த்திருக்கோம். அவங்களுக்கு செல்வத்தின் மீது ஆர்வம் இருக்கும், அதை அரசியலுக்கு அவங்க வந்து என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அப்போ அவங்க கடின முயற்சி உடையவங்களா இருப்பாங்க. அண்ணல் அம்பேத்கர் ஒரு நாள்ல அவர் ஆராய்ச்சியில ஈடுபட்ட போதும் சரி, மற்ற நாட்களையும் சரி, 18 மணி நேரம் படிச்சிருக்காரு. நூலகத்தை அவ்வளவு பயன்படுத்தியிருக்காரு. அறிஞர் அண்ணா கன்னிமாரா நூலகத்தை அவ்வளவு பயன்படுத்தியிருக்காரு. தென்னை மரம் தொடர்பா பேசுங்கன்னு சொன்னாலே போதும், 1 மணி நேரம் அறிஞர் அண்ணா பேசுவார். அவ்வளவு கருத்துக்களை அப்படியே மனசுல வச்சிருப்பாரு. அவ்வளவு ஒரு பேச்சாற்றல், அவ்வளவு ஒரு அறிவு. அறிஞர் அண்ணான்னு தானே சொல்றோம், பேரறிஞர் அண்ணான்னு தானே சொல்றோம். நம்ம அம்பேத்கர் அப்ப ஆராய்ச்சியில உன்னதம் தானே அவரு. அது அனைத்துக்குமே வந்து கடின முயற்சி தானே. அனைத்தரசாலாம் எவ்வளவு நேரம் தொண்டு செஞ்சிருக்காங்க. இந்த தொண்டெல்லாம் நாம இன்னைக்கு வந்து நினைக்கிறோம் இல்லையா, அது எவ்வளவு தேவையான ஒன்றா இருந்தது சமூகத்துக்கு. அடுத்து இன்பம் வேண்டுவோன் துன்பம் தண்டான். இன்பத்தை விரும்புபவன் அதற்குரிய முயற்சிகளிடையே உண்டாகும் துன்பத்தை பொருட்படுத்த மாட்டான். அதுதான் உண்மை. வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியதில் மிகவும் முக்கியமானது இதுதான். நம்ம இன்பமா இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா சில பல துன்பங்கள் வரத்த செய்யும். அந்த துன்பத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. முயற்சி செய்து நம்ம அரிய பெரிய சாதனைகளை நம்ம வந்து செய்யணும். அதான் ரொம்ப முக்கியமானது. துன்பம் வேண்டுவோன் இன்பம் தண்டான். முயற்சி துன்பத்துக்கு அச்சம் கொண்டு வாழா இருப்பதால் வரும் சிற்றின்பத்தை விரும்புவனுக்கு பெரும் துன்பம் உண்டாகும். உண்மைதான். நம்ம வந்து ஒழுக்கமா இருக்கணும், அடுத்த அறிவா இருக்கணும், நம்ம கற்ற அந்த கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும், திறமையா இருக்கணும்,
1000 கலைகள் 64ல நமக்கு வரக்கூடிய நல்ல கலைகளை நம்ம கத்துக்கணும், அதை வெளிப்படுத்தணும். அதானே ரொம்ப முக்கியமானது. அப்போ அதற்கான இடர்பாடுகள் நிறைய இருக்கும். ஆனாலும் நாம துவளாமல் தொடர்ந்து முயற்சி செய்து, முயற்சி அயரா முயற்சின்னு லெனின் சொல்லுவார். இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். தொடர்ந்து முயற்சி செய்யணும். கடின முயற்சிக்கு சொந்தக்காரங்க நம்ம தமிழர். அதை நாம தொடர்ந்து என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அதத்தான் சொன்னாரு, இன்பமா இருக்கணும் அப்படின்னா துன்பத்தை தாங்கிக்கோங்க. துன்பம் வருதேன்னு நீங்க துகளாதீங்க. ஒருவேளை சோம்பேறியா நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வு பெரும் துன்பமாவே போகும். அதனால நிறைய பேருக்கு தீமைதான் நிகழும் அப்படின்றத அவரு சொல்லியிருக்காரு. உலகத்திலே உயர்ந்த மனிதன் தமிழன், உலகத்திலே உயர்ந்த மொழி செம்மொழியாகிய தமிழ் மொழி, உலகத்திலே கடின உழைப்புக்கு சொந்தக்காரன் தமிழன், உலகத்திலே மிகச்சிறந்த கலைஞராக திகழ்ந்தவர்கள் அன்றைக்கும் என்றைக்கும் நம்மளுடைய தமிழர்கள் தான். உயர்ந்த பண்பு ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். விருந்தோம்பல் பண்பு இன்றைக்கும் என்றைக்கும் இருக்கும். நல்ல நாகரிகத்துக்கு சொந்தக்காரன் இந்த உலகத்திலே தமிழன் தான். வந்தாரை வாழ வைத்த தமிழகம், தமிழ்நாட்டுல நம்ம வாழ்றோம். தமிழர்களுக்கும் தமிழுக்கும் தொடர்ந்து தொண்டு செய்வோம். அந்த தொண்டு அறத்தொண்டா இருக்கணும். அறவாழ்வு வாழ நேர்மையான முறையில பொருளை தேடுவோம். இன்பமாக வாழ்ந்து அனைத்து உயிர்களுக்கும் நல்வாழ்வு வாழ வழிகாட்டுவோம். உன்னதமான உலகை உருவாக்குவோம். இதுகாக வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பான உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றி. கேள்விக்கான நேரம். பேராசிரியர்களுக்கு ஏதேனும் ஐயம் இருப்பின் கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். வணக்கம் ஐயா, கேளுங்க ஐயா. கல்வி பற்றி கூடலூர் குழாயினுடைய கருத்துக்கள் என்ன? முதுமொழி காஞ்சியில் வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி குறிப்பிடுகின்ற போது கல்வியில் பற்றிய கருத்துக்களை கூடலூர் குழார் எவ்வாறெல்லாம் எடுத்துரைக்கிறார்? வித்யகௌரிம்மா, அம்மா உங்க மியூட்டை எடுத்து விட்டுட்டு பேசுங்கம்மா. விந்தியகௌரி மேம், அனைவருக்கும் வணக்கம். முதுமலை காஞ்சி ஆசிரியர் கூடலூர் கிழார் கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்றுன்னு சொல்லியிருக்காரு. அறிவு நூல்களை நம்ம கற்றுக்கணும், கற்பதை விட கல்வி கற்றாரை வழிபட்டு ஒழுகணும் அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. கல்வி அறிவு ரொம்ப முக்கியமானது, நம்மளோட வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது. ஆனா அதை காட்டிலும் ஒழுக்கம் உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவு தொடர்பான கருத்துக்களையும் நூல்ல பதிவிட்டிருக்காரு. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்மா. நான் சத்யா, ராஜபாளையம் ராஜகல் கல்லூரி. அம்மா உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்தது.
தற்காலத்து செய்திகளையும் அந்த திருக்குறளையும் சேர்த்து பிற அறநூல்களையும் இணைத்து சொல்லக்கூடிய அந்த முறை ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா, தெளிவா இருந்ததுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி நன்றி, வணக்கம். அம்மா வணக்கம்மா. ரொம்ப உங்களுடைய உரை நல்ல தற்கால கருத்துக்களோடு பொருந்தி வாழ்வியலுடைய விழுமியங்களை எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பொருத்தி மிக சிறப்பா பேசுனீங்கம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிகள் ஐயா. முறையான நன்றியுரையினை வழங்க வருமாறு எம் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சே யோகம் அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தேவ வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி தமிழ்துறையும் ஐக்கியேசியும் இணைந்து அற இலக்கியங்களில் விழுமியங்கள் என்னும் பொருண்மையில் 6 நாட்கள் நடத்தும் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் 2ஆம் நாளாகிய இன்று நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்கிய திருமதி பிரியதர்ஷினி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து அறிமுக உரையாற்றிய எம் துறை இணை பேராசிரியர் முனைவர் ந அமுதவல்லி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு முதுமொழி காஞ்சியில் வாழ்வியல் என்னும் தலைப்பில் எம் துறை தலைவர் முனைவர் போ விந்திய கௌரி அவர்கள் கூடலூர் கிழாரின் கருத்துக்களை நம் மனதில் பதியும் வண்ணம் எடுத்துரைத்தார். முக்கியமாக அறிவு தேடல் என்பது நமக்கு மிகவும் அவசியம். சான்றோர்கள் சுயநலமாக இருக்க மாட்டார்கள். நட்பு குறித்து திருக்குறள், நாலடியார் போன்ற நூட்கள் கூறியவற்றோடு எடுத்து கூறினார்கள். மக்கட்பேற்றின் சிறப்பு, இல்லற வாழ்க்கையின் சிறப்பு போன்றவற்றையும் எடுத்துக்காட்டுகளோடு எடுத்து கூறினார். நம்மால் இயன்றவற்றை பிறருக்கு கொடுப்பதே நல்வாழ்வு என்பதையும், இனிய சொற்களை பேச வேண்டும் என்பதையும், பிறரை மனமாற பாராட்ட வேண்டும் என்பதையும் எடுத்து கூறினார்கள். அதை பல்வேறு இலக்கியங்களோடு தம்முடைய அனுபவங்களின் மூலமும் அன்னார் எடுத்துரைத்தார். அன்னார் அவர்களுக்கு இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பேராசிரியர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இவ் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை திறம்பட ஒருங்கிணைத்து நிகழ்த்தும் எம் துறை இணை பேராசிரியர் முனைவர் சே நாகஜோதி அவர்களுக்கும் திருமதி பிரியதர்ஷினி அவர்களுக்கும் உடன் உழைக்கின்ற அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அனைவருக்கும் நன்றி.